गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். ஜூலை மாதம் 17ஆம் தேதி இன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை, ஆடி மாதம் 1ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6 மணிக்கு உதயமாகிறது. இன்றைய திதி காலை 10:50 மணி வரைக்கும் திருத்தியை திதி, அதற்கு பின்பாக சதுர்த்தி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 12:04 மணி வரைக்கும் ஆயில்ய நட்சத்திரம், பின்பு இரவு 11:24 மணி வரைக்கும் மகம் நட்சத்திரம், அதற்கு பின்பாக பூர நட்சத்திரம் இருக்கிறது. இன்றைய தினத்தில் அதிகாலை 12:04 மணி வரைக்கும் சித்த யோகமும், பின்பு அதிகாலை 5:59 மணி வரைக்கும் அமிர்த யோகமும், பின்பு இரவு 11:24 மணி வரைக்கும் மரண யோகமும், அதற்கு பின்பான நேரத்தில் சித்த யோகமும் இன்றைய தினத்தில் இருக்கு. இன்றைய நல்ல நேரம் காலையில் 9:15 மணியிலிருந்து 10:15 மணி வரைக்கும், மாலையில் 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில் 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை. யமகண்ட நேரம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரை. இன்றைய சந்திராசிரம நட்சத்திரக்காரர்கள் அதிகாலை 12:04 மணி வரைக்கும் பூராட நட்சத்திரம், பின்பு இரவு 11:24 மணி வரைக்கும் உத்திராட நட்சத்திரம், அதற்கு பின்பான நேரத்தில் திருவோண நட்சத்திரம் இருக்கின்றது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். பூர்வீக ஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்யக்கூடிய தினம். பூர்வீக ஸ்தானத்துல சுக்கிர பகவான், கேது பகவான், சந்திரன் இவங்கெல்லாம் பயணம் செய்துட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறதுனால பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். ஒரு சிலருக்கு இறை அருளுடன் கூடிய குழந்தை பேர்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய மனதிலும் குலதெய்வ வழிபாடை செய்யணும் அப்படிங்கிற எண்ணங்களோ, ஆன்மீக ரீதியிலான எண்ணங்களோ இதெல்லாம் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது குலதெய்வ வழிபாடை செய்யணும்னு விரும்பக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்துல செய்யலாம். அது பல்வேறு நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கு. மனதளவுல ஒரு சிலருக்கு ஏதாவது விரக்தி நிலைகள் இருக்கலாம், இல்லைன்னா இறை சார்ந்த எண்ணங்கள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மனதளவுல இருக்கக்கூடிய கவலைகள், விரக்திகள் இதையெல்லாம் குறைக்கணும்னு விரும்பக்கூடிய நபர்கள் விநாயக பெருமான இன்றைய தினத்துல வழிபாடுகள் எடுத்து செய்யலாம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு இறை சம்பந்தமான காரியங்கள்ல, கலைகள்ல ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். இறை சார்ந்த கலைகள்ல சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கிறது. அரசியல் சம்பந்தமான விஷயங்கள்லையும் ஒரு சிலருக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாகவும் இன்றைய தினத்துல இருக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் உங்களுடைய பிள்ளைகள், தந்தை வழி உறவுகள், மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த உறவுகளுக்கு சின்ன அளவுல ஏதாவது கவலைகள் இருக்கலாம். ஆன்மீக ரீதியிலான தேடுதல்களும் இன்றைய தினத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினத்துல இந்த உறவுகளுக்கு உங்களுக்கும் பல்வேறு முன்னேற்றங்கள் இன்றைய தினத்துல இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது விநாயக பெருமான் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் சுகஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவானும் சுகஸ்தானத்துல இன்றைய தினத்துல அமர்வு பெறுகிறார்.
சுகஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறதுனால சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். இறை சம்பந்தமான இடங்களுக்கு பக்கத்துல ஒரு சிலருக்கு சொத்துகள் வாங்கக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கு. வீட்டில் பூஜை சம்பந்தமான நல்ல காரியங்களை எடுத்து செய்யணும்னு விரும்புறீங்கன்னா இன்றைய தினத்துல தாராளமா செய்யலாம். இறை சம்பந்தமான நல்ல காரியங்கள், சுப காரியங்கள் குறித்த முயற்சிகள் உங்களுடைய வீடுகளில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கிறது. இன்றைய தினத்துல கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய அம்மா, அண்டை அயலார்கள், உறவு முறைகள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் மிகுதியாக இருக்கு. இந்த உறவுகளுக்குன்னு பார்க்கும்போது சின்ன அளவுல, மனதளவுல கவலை நிலைகள், விரக்தி நிலைகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இறை சம்பந்தமான விஷயங்கள்லையும் இந்த உறவுகள் நாட்டங்களை செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினத்துல ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது சொத்து வாங்கணும்னு முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்கள், வாகனங்களை வாங்கணும்னு முயற்சிகள் எடுக்கக்கூடிய நபர்கள் இறைவனை வணங்கிட்டு அதுக்கப்புறமா இது குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யும் போது நாம நினைச்ச மாதிரி நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது படிக்கக்கூடிய மாணவர்கள், டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களா இருக்கிறீங்கன்னா படிப்புல ஒரு சில விதமான கலக்க நிலைகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. விரக்தி நிலைகள் இருக்கும் படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல. நீங்க விநாயக பெருமானை வணங்குறது படிப்புல இருக்கக்கூடிய தடைகளையும் இடையூறுகளையும் குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால வழிபாடுகளை தாராளமாக இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம். அது சொத்து சேர்க்கைக்கும் படிப்பு இந்த மாதிரி விஷயத்துக்கும் உதவுறதாக இன்றைய தினத்துல இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது சந்தன நிறம். வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது பார்வதி தேவி வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சகோதரஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்யக்கூடிய தினம். உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார், வேலையாட்கள் இந்த உறவுகளுக்கெல்லாம் நீங்க ஆதரவு தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. புதுசா முயற்சிகள் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் ஆர்வங்களும் அதிகமாக இருக்கும். அதே நேரத்துல அதுல சின்ன சின்ன கவலைகளும் விரக்திகளும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கு. இப்படி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்துல கற்பக விநாயகர் வழிபாடு செய்வது மிகவும் நன்மை தரக்கூடியதாக அமைகிறது. இந்த வழிபாடுகளை செய்வது இந்த முயற்சிகள்ல வெற்றியை தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. முயற்சிகள்ல ஒரு சில இடையூறுகள் இருந்தால் அதை தாண்டி அந்த விஷயங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகளையும் தரக்கூடியதாக இருக்கு. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினம். விநாயக பெருமான் வழிபாடு செய்துட்டு எந்த காரியங்களையும் முயற்சிகள் செய்யுங்க, வெற்றிகள் இன்றைய தினத்துல அமையும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல உங்களுடைய தம்பி, தங்கைகள், மாமனார் இந்த மாதிரி உறவுகளுக்கு மனதளவுல சின்ன சின்ன வருத்த நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த உறவுகள் எல்லாம் இன்றைய தினத்துல வழிபாடுகளை செய்யும் போது அந்த கவலைகள், அந்த பிரச்சனைகள் இதெல்லாம் ஓரளவு குறையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இன்றைய தினம் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு டாக்குமெண்ட் சம்பந்தமான வேலைகளை எடுத்து செய்ய வேண்டிய சூழல்கள் ஒரு சிலருக்கு அமையும். ஆவணம், பத்திரங்கள் இந்த மாதிரி வேலைகள் இருந்தால் இன்றைய தினத்துல தாராளமாக எடுத்து செய்யலாம். இடமாற்றம் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. நல்ல முயற்சிகளை இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம். நன்மைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது கற்பக விநாயகர் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார்.
தனஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறதுனால வருமானங்கள் இன்றைய தினத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏதேனும் ஒரு வகையில பொருள் வரவு, பண வரவு உள்ளிட்ட விஷயங்கள்ல வரவுகள் இன்றைய தினத்துல இருக்கும். பள்ளி படிக்கக்கூடிய பிள்ளைகளா இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கூல் சம்பந்தமான மாணவர்களுக்கு படிப்புல ஒரு சில விரக்தி நிலைகள், ஒரு சில விதமான வருத்தங்கள் இதெல்லாம் அமையலாம். அதனால முடிஞ்சளவு இன்றைய தினத்துல நாம வழிபாடுகளை செய்யலாம், பூஜைகள் எல்லாம் கலந்துக்கோங்க. இந்த வருத்தங்கள், கவலைகள் இதெல்லாம் ஓரளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினம்னு பார்க்கும்போது புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு பொருட்களுடைய சேர்க்கைகள், பண வரவுகள் இதெல்லாம் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கும். ஆன்மீகம் சம்பந்தமான கலைகள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல இருக்கும். இறை சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதேனும் ஒரு சில விதமான கலைகளை கத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இன்றைய தினத்துல இருக்கும். பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் இறை சம்பந்தமான தெய்வாம்சம் நிறைந்திருக்கக்கூடிய முகத்தோற்றங்கள் உங்களிடம் காணப்படும். பார்க்கும்போதே பார்த்தீங்கன்னா ஒரு இறை தெய்வீக சக்திகள் உங்களுடைய முகத்துல தெரியும். ஒரு சிலருடைய முகம்னு பார்க்கும்போது கவலையோடு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. முடிஞ்சளவு விநாயக பெருமானை இன்றைய தினத்துல வணங்கலாம். அது மேலும் நன்மை தரக்கூடியதாக அமைகிறது. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் குடும்ப நபர்கள், தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இருக்கு. இந்த விஷயங்கள், இந்த உறவுகளுக்கு சின்ன சின்ன கவலைகளோ, குடும்பத்துல ஒரு சிலருடைய வீடுகள்ல சச்சரவுகளோ இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இதுல எல்லாம் கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினம் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது அம்பாள் வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலேயே அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான், கேது, சுக்கிரன் உள்ளிட்ட கிரகங்கள் ராசியிலேயே அமர்வு பெறுகிறது இன்றைய தினத்துல. இன்றைய தினத்துல உங்களுக்கான இறை சார்ந்த முயற்சிகளை செய்யலாம். ஆன்மீக ரீதியிலான எண்ணங்கள், ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமா இருக்கும். இன்றைய தினத்துல இறையினுடைய அருள் உங்களுக்கு இருக்கும். இன்றைய தினத்துலன்னு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல நாட்டங்கள் அதிகமா இருக்கும். ஒரு சில நபர்களுக்கு விரக்தி நிலைகளும் கவலை நிலைகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி மனதளவுல ஏதாவது சங்கடங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் விநாயக பெருமான வழிபாடுகள் செய்யுங்க இன்றைய தினத்துல. அதெல்லாம் நன்மை தரக்கூடியதாக இருக்கிறது. வெள்ளருக்கு நாளான விநாயக பெருமானை எல்லாம் வணங்கும் போது அது மேலும் ஒரு சக்தியை அளிக்கக்கூடியதாக இன்றைய தினம் இருக்கு. இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள், பூஜை இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும் இன்றைய தினத்துல. அது மனதளவுல இருக்கக்கூடிய கவலைகளை ஓரளவு குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால இறை சார்ந்த விஷயங்கள் இருந்தா இன்றைய தினத்துல தாராளமாக எடுத்து செய்யலாம். பூர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல உங்களுடைய தோற்றங்கள் எப்படிப்பட்டதா இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு சின்ன சின்ன வருத்த நிலைகளோடு இருக்கிறத மாதிரியான தோற்ற நிலைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு இறையாம்சம் நிறைந்திருக்கக்கூடிய தோற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு இன்றைய தினத்துல. இன்றைய தினத்துல அருகம்புல் மாலை சாற்றி விநாயக பெருமான நீங்க வழிபாடுகள் செய்யலாம். உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பல்வேறு நன்மைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல நல்ல முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்களும் ஈடுபாடுகளும் அதிகமானதாக இருக்கும். இன்றைய தினம் உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது சிவபெருமான் வழிபாடு.
கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து விரயஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். விரயஸ்தானத்துல சந்திர பகவான் அமர்வு பெற்றிருக்கிறதுனால விரய செலவுகள் இன்றைய தினத்துல இருக்கும். தேவையில்லாத விரய செலவுகளை செய்யறத முடிஞ்ச அளவு தவிர்க்கலாம். எந்த ஒரு செலவுகள் செய்யும் போது கொஞ்சம் கவனமாக செயல்படலாம். செலவுகளை செய்ததுக்கு அப்புறமா அதை நினைச்சு வருத்தப்படுற மாதிரியான, விரக்தி அடையிற மாதிரியான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால முடிஞ்சளவு செலவுகள் செய்யும் முன்பு ஒன்றுக்கு பல முறை யோசித்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்கு. வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வெளிநாடு பயணங்கள் போகக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்துல தாராளமாக எடுத்து செய்யலாம். அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. இன்றைய தினத்துல கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகள் இருக்கும். ஏதாவது கடன்கள் பொருளாவோ பணமாகவோ எல்லாம் வாங்கி இருக்கிறோம் அப்படின்னா அதை திரும்ப செலுத்தக்கூடிய முயற்சிகள் இருக்கும். இப்படி முயற்சிகள் செய்யும் போது சீக்கிரமாக அந்த கடன்கள் அடைப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. அதனால கடன்களை அடைக்கக்கூடிய முயற்சிகளை இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம். இன்றைய தினம் உத்திர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஒரு சிலர் ரகசியமான மறைமுகமான விஷயத்துல நேரத்தை செலவிடக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. ரகசியமான விஷயங்கள், மறைமுக காரியங்கள்ல ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு இருக்கக்கூடிய கவலைகள்னால, பிரச்சனைகள்னால தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு இருக்கலாம். ஒரு நிம்மதி இல்லாம ஒரு தூக்கம் இருக்கு, நிம்மதியே இல்லை, அதனால தூக்கம் வரல, இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. தூக்கம் வரணும் அப்படின்னு விரும்பக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்துல முடிஞ்சளவு விநாயக பெருமான மனதார வழிபட்டுட்டு நாம அதுக்கப்புறமா முயற்சிகள் செய்யலாம். இன்றைய தினத்துல சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கண் பகுதிகளில் ஒரு சிலருக்கு பிரச்சனைகள், இடையூறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பாத பகுதிகளில் கவன நிலைகளை செலுத்தலாம். இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை நிறம். வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது விநாயக பெருமான் வழிபாடு. துலா ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவானும் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து லாபஸ்தானத்திலேயே அமர்வு பெறுகிறார். லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறதுனால பல்வேறு லாப நிலைகள் இன்றைய தினத்துல இருக்கும். ஏதாவது இறை சம்பந்தமான காரியங்கள் எல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா அதன் வழியிலிருந்து லாப நிலைகள் இன்றைய தினத்துல இருக்கும். விரும்பிய வெளியூர் வெளிநாடு பயணங்கள் குறித்த முயற்சிகள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வெளிநாடு போகணும் அப்படின்னு முயற்சிகள் செய்து அதுல இடையூறுகள், பிரச்சனைகள் இருந்த நபர்கள் எல்லாம் இன்றைய தினத்துல நாம ட்ரை பண்ணலாம். நாம விரும்பின மாதிரியான வெளியூர் பகுதிகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. இந்த விஷயங்கள்ல தொந்தரவுகள் இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்துல கற்பக விநாயகரை வணங்கிட்டு இதற்கான முயற்சிகளை செய்யலாம். அதெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தேவையில்லாத சிந்தனைகளை முடிந்தளவு தவிர்க்கலாம். தேவையில்லாத அளவு கிடந்த சிந்தனைகளை முடிஞ்சளவு இன்றைய தினத்துல குறைத்து கொள்வது சிறப்பானதாக இருக்கும். இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது சரியான ஆதரவுகளை பெறக்கூடிய தினம். எதிர்பார்த்த ஆதரவுகள், எதிர்பார்த்த நன்மைகள் இதெல்லாம் அடுத்தவங்க கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது. இன்றைய தினம் விசாக நட்சத்திரக்காரங்களுக்கு சங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பெரும்பாலும் ஆன்மீக ரீதியிலான ஒருங்கிணைப்பு குழுக்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதுல
நாட்டங்களை செலுத்தக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அதிகமானதாக இருக்கு. இன்றைய தினம் மிகவும் மேன்மையை தரக்கூடிய, சிறப்பை தரக்கூடிய தினமாக உங்களுக்கு இருக்கிறது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல லக்ஷ்மி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். தொழில் ஸ்தானத்துல சந்திர பகவான் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய தினம். மேலும் தொழில் ஸ்தானத்துல கேது பகவான், சுக்கிரன் இவங்க எல்லாரும் அமர்வு பெறுகிறாங்க. தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமா இருக்கும். புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இன்றைய தினத்துல இருக்கும். தொழில் புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள், அதுல ஏதாவது கவலைகளோ விரக்திகளோ இருக்குது அப்படின்னு இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்துல விநாயக பெருமான வணங்குவது ரொம்பவும் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கு. விநாயக பெருமானுக்கு சிவப்பு நிற மலர்கள்னால நாம மாலை சாற்றி வழிபாடுகள் செய்துட்டு அதுக்கப்புறமா தொழில் முயற்சிகள்ல ஈடுபடும் போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளை குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தொழில் சார்ந்த இடங்கள்ல, குறிப்பா ஆன்மீகம் சம்பந்தமான தொழில் ரீதியிலான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஒரு சில விதமான மருத்துவ துறைகள்ல இருக்கக்கூடிய தொழில் சார்ந்த நபர்களுக்கு நன்மைகள் இன்றைய தினத்துல இருக்கும். அதே மாதிரி கெமிக்கல் சம்பந்தமான துறைகள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நன்மைகள் இருக்கும் இன்றைய தினத்துல. இந்த மாதிரியான தொழில் முயற்சிகள் இருந்தாலும் இன்றைய தினத்துல தாராளமாக எடுத்து செய்யலாம். அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய மாமியார், தொழில் வழி நபர்கள் உள்ளிட்டோர்களுக்கெல்லாம் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கு. இந்த உறவுகளுக்கு சின்ன சின்ன கவலைகள், வருத்தங்கள் இதெல்லாம் இன்றைய தினத்துல இருக்கலாம். இல்லைன்னா ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல அதிக நாட்டங்கள் இன்றைய தினத்துல இருக்கலாம். இன்றைய தினம் கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தொழில் சம்பந்தமான இடங்கள்ல நீங்க கொஞ்சம் இறை சம்பந்தமான விஷயங்களோடு பயணிக்கும் போது நன்மைகளை தரக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. ஒரு சிலருக்கு தொழில் சார்ந்த இடங்கள்ல சின்ன சின்ன கோப உணர்வுகள், தேவையில்லாத கவலை உணர்வுகள் இதெல்லாம் இன்றைய தினத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது விநாயக பெருமான் வழிபாடு. தனுசு ராசி அன்பர்கள், ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது பாக்யஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். பாக்கியங்கள் எல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. நல்ல முன்னேற்றங்களை தரக்கூடிய தினம் இன்றைய தினம். நன்மைகளை செய்யக்கூடிய தினம் இன்றைய தினம்னு பார்க்கும்போது இறை சார்ந்த காரியங்களை எடுத்து செய்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் இன்றைய தினத்துல அமையறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. குறிப்பாக ஆங்கிலம் பேசக்கூடிய வெளிநாடு சார்ந்த நாடுகளுக்கான முயற்சிகள்ல நன்மைகள் அமையும். இல்லை வெளிநாடு முயற்சிகள்ல இடையூறுகள் இருக்கு, ஆன்மீக ரீதியிலான வேலைகளை செய்துட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு இடையூறுகள் இருக்கு அப்படிங்கிற பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்கள் இன்றைய தினத்துல விநாயக பெருமானை வணங்கிட்டு அதுக்கப்புறமா முயற்சிகள் செய்யுங்க. இந்த வேலைகள் எல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மூல நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நன்மைகளை செய்யக்கூடிய தினம். நாம சட்ட திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். உங்களுக்கு இறை சம்பந்தமான விஷயங்கள்லையும் அதிக நாட்டங்கள் இருக்கும். அப்படி இருக்கும்போது தேவையில்லாத விஷயங்களுக்கு, ஒதுக்கப்பட வேண்டிய விஷயங்களுக்கெல்லாம் நாம போய் உடந்தையாக இருக்க மாட்டோம். அப்ப ஆன்மீக ரீதியிலான விஷயங்களுக்கும்
பொதுவான சட்டத்திட்டங்களுக்கும் கட்டுப்பட்டு இருக்கக்கூடிய நபர்களாக நாம இன்றைய தினத்துல இருப்போம். பூராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் தர்ம காரியங்களுக்கு உதவக்கூடிய சிந்தனைகள் அதிகமா இருக்கும். இயலாதவர்களுக்கு உதவணும் அப்படிங்கிற மாதிரியான இரக்க சிந்தனையோடு இருக்கக்கூடிய நபர்களாக நீங்க இன்றைய தினத்துல இருப்பீங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மதிப்பு மரியாதைகளை உயர்த்தி தரக்கூடிய தினம். ஆன்மீக ரீதியிலான காரியங்களோடு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு நன்மதிப்புகளை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது அம்பிகை வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அஷ்டமஸ்தானத்தில் சந்திர பகவான் பயணம் செய்யக்கூடிய தினம். மனதளவில் குழப்பங்கள் தடுமாற்றங்கள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும் இன்றைய தினத்தில். அதனால் முடிஞ்சளவு இறை சம்பந்தமான விஷயங்களை நாட்டங்களை செலுத்துங்க. இந்த மனதளவிலான பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவு குறையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குது. இன்றைய தினம்னு பார்க்கும்போது புதிதான காரியங்களை தவிர்க்கலாம். அதன் வழியிலிருந்து இடையூறுகளும் பிரச்சனைகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கிறது. இன்றைய தினம் உத்ராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உயில் சம்பந்தமான விஷயங்கள், இன்சூரன்ஸ் சம்பந்தமான முயற்சிகள், பென்ஷன் சம்பந்தமான முயற்சிகள் இதெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இது மாதிரியான முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்தில் நாம் முயற்சிகள் செய்யலாம். திருவோண நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தேவையில்லாத பயணங்களாக இருக்குது அப்படின்னா அதை இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். பயணங்களின் போதும் கவனமாக போயிட்டு வர வேண்டியது அவசியமாக இருக்குது இன்றைய தினத்தில். உடைமைகளை கவனமாக வைத்து கொள்ள வேண்டிய தினம். நாம் ஒரு பொருளை கொண்டு போகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக வைத்து கொள்ளலாம் இன்றைய தினத்தில். இன்றைய தினம் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ரசாயன பொருட்களை பயன்படுத்துகிறோம் கையாளுகிறோம் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தலாம். அதன் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு இடையூறுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. விஷ ஜந்துகள் ஊர்வன இந்த மாதிரியான விஷயங்கள் வழியிலிருந்து கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியமாக இருக்குது இன்றைய தினத்தில். இந்த மாதிரியான விஷயங்களில் கவன நிலைகளை செலுத்த வேண்டிய தினம் இன்றைய தினம். உங்களுடைய ராசியான நிறம் கருமை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது சிவபெருமான் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறதுனால இன்றைய தினத்தில் திருமண முயற்சிகளை எடுத்து செய்ய வேண்டிய எண்ணங்கள் இருக்கும். வரன் பார்க்கக்கூடிய விஷயங்களில் நாட்டங்கள் இருக்கும். பெரும்பாலும் நல்ல காரியங்கள் சுப காரியங்கள் குறித்த முயற்சிகளை எல்லாம் இன்றைய தினத்தில் செய்வீங்க. அப்படி செய்யும்போது விநாயக பெருமானை வணங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செயல்படுங்க. இந்த வேலைகள் எல்லாம் சிறப்பாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கும். அருகம்புல் மாலை சாற்றி விநாயக பெருமானை வணங்கிட்டு போகலாம். சங்குப்பூ இருக்குது அப்படின்னா அதை சாற்றி விநாயக பெருமானை வணங்கிட்டு போகலாம். அப்படியெல்லாம் செய்துட்டு போகும்போது நாம் நினச்சதை விட சிறப்பானதாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினம் அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு தம்பதியினர்களுக்கிடையே ஒற்றுமை தேவைப்படக்கூடிய தினம். மனைவி அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு சில விதமான மனதளவில் வருத்தங்கள், விரக்தி நிலைகள், ஆன்மீக ரீதியிலான விஷயங்களில் ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கும். இப்படியெல்லாம் இருக்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை தரலாம். இன்றைய தினத்தில் ஒரு புரிதல்கள் தேவைப்படக்கூடிய தினம். சதய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் பிஸ்னஸ் சம்பந்தமான முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்கள், ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். புதுசாக பிஸ்னஸ் தொடங்கக்கூடிய முயற்சிகளும் இன்றைய தினத்தில் இருக்கும். பார்ட்னரோடு இணங்கி செல்ல வேண்டிய தினம்.
பார்ட்னர், நண்பர்கள் இவங்களோடு ஒரு கருத்து மோதல்களெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய தினம் இன்றைய தினம். இன்றைய தினத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வெளிநாடு பயணங்கள் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். புதிதாக வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் இருந்தாலும் இன்றைய தினத்தில் தாராளமாக எடுத்து செய்யலாம். அதெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீக ரீதியிலான பொது காரியங்களில் ஈடுபடணும்னு முயற்சிகள் செய்கிறவங்க இன்றைய தினத்தில் தாராளமாக செய்யலாம். அதெல்லாம் சிறப்பானதாக அமையும். இன்றைய தினத்தில் இன்றைய தினம் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது விநாயக பெருமான் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். ருணரோக சத்துருஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்வு பெற்றிருக்கிறதுனால இன்றைய தினத்தில் உடல்நிலையில் கவன நிலைகளை செலுத்தலாம். முடிஞ்சளவு உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்குது. மருத்துவ ரீதியிலான விஷயங்கள் வழியில் ஒரு சிலருக்கு செலவுகள் இருக்கும். வரவுக்கு மேலே செலவுகள் ஏதேனும் ஒரு வகையில் ஏற்படுறதுக்கான தினமாக இன்றைய தினம் இருக்குது. அந்த செலவுகளில் முடிஞ்சளவு கவன நிலைகளை செலுத்தலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பேசக்கூடிய விஷயங்களில் கவன நிலைகளை செலுத்த வேண்டிய அவசியங்கள் இருக்குது. கருத்து மோதல் விஷயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வாக்குவாதங்கள் எல்லாம் ஏற்படலாம். அதனால் பேசும்போது நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டிய அவசியங்கள் இருக்கிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் வேலை சம்பந்தமான முயற்சிகளில் இருக்கிறீங்க அப்படின்னா, புதிதாக வேலை தேட இருக்கிறீங்க அப்படின்னா விநாயக பெருமான் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். விநாயக பெருமானுக்கு மஞ்சள் நிற மலர்கள்னால் மாலைகள் சாற்றி வழிபாடுகள் செய்துட்டு அதுக்கப்புறமா வேலை சம்பந்தமான முயற்சிகளை எடுத்து செய்யலாம். பணி புரிந்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்கள் பணியிடங்களில் ஒரு சில விதமான மனதளவில் கவலைகள், விரக்தி நிலைகள் இதெல்லாம் வேலை சம்பந்தமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவங்களும் இந்த வழிபாடுகளை செய்யலாம். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா வழிபாடுகளை செய்யலாம். இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உடல்நிலையில் கவனங்களை செலுத்த வேண்டிய அவசியங்கள் இருக்குது. வயிறு பகுதிகளில் கவன நிலைகளை செலுத்தலாம். சிறிய அளவிலான ஊர்வன விஷ ஜந்துகள் இந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கலாம். அதே மாதிரி ரசாயனங்கள் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு உடல்நிலை பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். இன்றைய தினத்தில் கடன் வாங்க வேண்டிய தேவைகள் இன்றைய தினத்தில் இருக்கும். கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மஞ்சள் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம்னு பார்க்கும்போது சிவபெருமான் வழிபாடு. நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.